உங்க தக்ஷா ஃபேமிலி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தக்ஷாக்கு பர்த்டே வருது. ஆனா தக்ஷாக்கு இன்னைக்கு வந்து 25 நவம்பர், நாளைக்கு வந்து 26. நாளைக்கு தான் பிறந்த நாள். இன்னைக்கு வந்து சாயங்காலம் மணி எத்தனை 4:10 ஆச்சு. இப்பதான் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஏன்னா நாங்க ஊசுலப்பட்டியில 3 நாள் இருந்துட்டு இன்னைக்கு தான் வந்தோமா. எனக்கு வேற இப்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. தண்ணி மாத்தி குடிச்சதா என்னன்னு தெரியல. அப்ப 5 நாள் குடிச்சேன், அப்பயே சளி பிடிக்கல. ஆனா இப்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையோட அந்த பிள்ளைக்கு முடியல. ரொம்ப டயர்டா இருக்காங்க. எங்க அத்தை வீட்டுக்கு போகணும், என் பேத்திய பார்க்கணும், என் பேத்திய பார்க்கணும்னு ரொம்ப எப்படி டிசார்ஜ் பண்ணிடணும், எப்படினாலும் பண்ணிடணும். தலைக்கு ஏறிடுச்சு எனக்கு வீட்டுக்கு போகாம. ஐயோ, நேத்து மத்தியானம் இருந்து சொல்றாங்க நாளைக்கு வர டாக்டர் டிசார்ஜ் பண்ணிருவாங்களான்னு. இன்னைக்கு ஒரு வழியா டிசார்ஜ் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இனி வழி வந்தாதான் வர சொல்லியிருக்காங்க. இதான் அப்டேட். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும் இது ரேமா வச்சு அட்டாச் பண்ணி தச்சிருக்காங்க. இது பிச்சாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாருங்க, இதை எப்படி எடுக்கவும் முடியாது, எடுத்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வேணுமா அது வேணுமா? உனக்கு பிடிச்சா சொல்லு, இல்லாட்டி வேற எடுக்க. பர்த்டேக்குன்ற போது உங்களுக்கு எது கிராண்டா இருக்கு மட்டும் பாருங்க. துணி நல்லா தாங்கம்மா இருக்கும். இந்த உள்ள காட்டன் துணி இருக்காது. ஏப்பா சரிடா, ஒன்றும் இதுவே நல்லா கிராண்டா இருக்கும் பர்த்டேக்குன்றப்போ. நீட் அழகா இந்த மூணுலயும் இது ரெண்டுல இருந்து இதை சூஸ் பண்ணீங்க. இப்ப இது ரெண்டுல இருந்து இதைதான் சூஸ் பண்ண. ஏன்னா இது இருக்கிற லுக்கிங் வந்து இதுல இருக்காது மேக்ஸிமம். இது உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாலும் சொல்லு, நீ சொல்லு, கிராண்டா தான் தெரியும். உனக்கு இந்த மூணுல எது பிடிச்சிருக்கு சொல்லு. அப்புறம் அங்க வந்து சண்டை போடுறது வீட்டுல வந்துட்டு. நீ தான் அந்த சண்டையை போடு. பரி பாக்ஸ் இருக்கும் பெருசு. பரி மேலோக்கே தான் இருக்கும், எடுத்துக்கோங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாவுக்கு வந்து ஜட்டி எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பிரியாட்ட நானும் கேட்டுட்டே இருக்கேன், எந்த ட்ரெஸ் வேணும். ஆனால் அதுக்கு பதிலே சொல்லலை எங்கள் பிரியா, ஏனே தெரியல. இப்போ பிரியாவுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு அங்கே பாப்பாவோடது வந்து நிறைய அந்த என் மக வீட்டுக்கு கொடுத்துட்டோமா, அதெல்லாம் காணா போச்சு ஜட்டிலாம். அதுவாச்சு பாப்பாவுக்கு அப்படியே ட்ரெஸ் வாங்கினோடனே அப்படியே ஜட்டி பார்த்து எடுத்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. நாங்களும் அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எங்களெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டோம், எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அது முன்னாடி நான் வந்து என்ன பயந்துருந்தேன்னா அந்த ஜட்டி எடுத்து வச்சுட்டு என் பையன் வந்து ஏமா இதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டானா, ஐயா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் அங்கே ஏற்கனவே அடிக்கடி கடைக்கு போவோம். தக்ஷா வந்து நல்லா இறங்கி விளையாடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இறங்கி விளையாடவே இல்லை. ஏனே எனக்கும் தெரியல. நானும் சொன்னேன் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. நேராக சரிம்மா நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னான். அது பாப்பா இருந்துட்டு அன்னைக்கு எப்படி சொல்கிறது, மூஞ்சியெல்லாம் சோகமாக வச்சுட்டு சுண்டி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து கீழே வந்து
அப்புறம் பில் போர்டு வந்தோம், அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு பாய் சொன்னாங்க. அப்படி வந்துட்டோம்.